நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்களே சொல்லிட்டுப்பீங்க இந்த கம்யூனிட்டி பாக்ஸ்ன்னு. கம்யூனிட்டியில் பாக்ஸ் நாங்கள் ஓட்டிங் எதாவது போட்டிருப்போம், 3 போட்டிருப்போம். நம்ம வந்து பெட்ஸு, ஒன்று வந்து வாகு, ஒன்று வந்து சென்டிரைஸு, அதெல்லாம் போட்டிருப்போம். ஃபுல்லாக யாருமே பெட்ஸு 0 இருக்கு, யாருமே பெட்ஸு போடல. அப்புறம் வந்து இப்போ வந்து சென்டிரைஸ் போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து வாகு போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். நான் சென்டிரைஸ் எடுக்கிறோம், அது பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஆட்டோ தான் ஓகேங்களா, சூப்பர் இன்ஸ்டாகிராம் வீடியோ, செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்க. ஒரு 5 ஆட்டோ வச்சுருப்போம், அது இருக்கேன் ஓகேங்களா. வாங்க வீடுக்குள்ள போயிடலாம். நாளைக்கு ஆரம்பிங்களா? வாங்க இதுதான் ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து புது ஆட்டோ, இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஒரு மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆச்சு. இதை வச்சு லீவ் பண்ணுங்க. அதோட ரிவ்யூ எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. வாங்க. இது வந்து டயராக திருப்போம் பாருங்க. இது ஒரு ஸ்டேரிங் மாதிரி இருக்கும், எல்லாரும் இருக்குங்க அந்த மாதிரி. ஆனால் உள்ள பாருங்க, அது ஒஞ்சி போச்சு, அதெல்லாம் இருக்கு, ஒஞ்சி போச்சு. இது உங்களுக்கு தெரியுமா? ஒஞ்சி போச்சு பாருங்க, அங்கெல்லாம் ஒஞ்சி போயிருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இது பண்ண முடியல. நான் எதுவும் பண்ண முடியல அவன் சொன்னேன். அப்போ வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோ வந்துருங்க, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ வந்து சாதா ஆட்டோ நீங்களே பார்த்துருக்கீங்க. இதுக்கும் அது டிஃப்ரெண்ட் பண்ணிட்டேன், எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. முன்னாடி ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது முன்னாடி ஓகேங்களா. இது வந்து முன்னாடி தான் வர மாதிரி இருக்கும். காமிக்கிற பாருங்க, இங்கே லைட் பாருங்க, அது ரவுண்ட் லைட்டு. இது வந்து என்ன, இந்த பஜாஜ் காம்பேக்ட் ஆட்டோ இருக்குல்ல, நம்ம இந்தியாவில் சென்னையில் கூட வருவேன் நிறைய இடத்துல. அது அந்த ஆட்டோ, சின்ன ஆட்டோ, புதுசாக என்ட்ரி, BS6 மாடல். அப்புறம் வந்து டயர் வர மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, இந்த லைட் பாருங்க, இந்த லைட், இந்த ரவுண்ட் லைட், அதுக்கு இதுக்கு பாருங்க, இந்த ஓல்டு மாடல் லைட்டாக இருக்கும் பாருங்க, தெரியுதா? அடுத்தது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாருங்க, மிரர் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து 2-3 கோடு போட்டு இங்கே ஒன்று இது போட்டிருக்கோம். அங்கே டயர் தான் டிஃப்ரென்ஸு. இங்கே பாருங்க, டேர்ன் ஆகுது தெரியுதாப்ப, இதுக்கு அப்படி டேர்ன் ஆகுது பாருங்க, அப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து குட்டி, இது வந்து குட்டி ஆட்டோ, இது வந்து குட்டி ஆட்டோ, இது சின்னது, எல்லாமே பெரிய ஆட்டோ. இது வந்து குட்டி ஆட்டோ, இது மட்டும் தான் குட்டியா இருக்கும், இந்த ஆட்டோ மட்டும் தான் குட்டியா இருக்கும், அதெல்லாம் பெருசு தான். இது ஒரு பெருசு தான், அது ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து அப்புறம் வந்து இதுல தான் இது வந்து சாதா ஆட்டோ தான். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஆட்டோ தான் இருக்கும், நீங்களே பாருங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த டைல்ஸ் இருக்குல்ல, உள்ள மேட் மாதிரி, அது வந்து இந்த டிசைனாக இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் கலரில். முன்னாடி அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த கம்பி இருக்குது, கம்பி இருக்குது. அப்புறம் வந்து இந்த டயர் வர மாதிரி இருக்குது, இந்த ஆட்டோக்கு இந்த அளவுக்கு டயர் வர மாதிரி இருக்குது. பேக் டயர் பாருங்கள், வெள்ளை டிஃப்ரெண்டான மாடல், அது டிஃப்ரெண்டான மாடல், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த ஆட்டோ வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையோட மான்ஸ்டர் ஆட்டோ. நான் எப்படியே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், சைஸ் பாருங்கள், இது கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 3த்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஹைட் பாருங்கள், இது ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசு, இது மீடியமாக, அதோட சின்னது, இது சின்ன ஆட்டோ. இது 3த்துல எது பிடிச்சிருக்காமன்ற சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஆட்டோ ஃபஸ்ட்டு, இந்த தேர்ட் ஆட்டோ பிடிச்சிருக்கு. இந்த 5 ஆட்டோ பிடிச்சிருக்கோம் அவன் சொல்லு, கமெண்ட் சொல்லுவேன் இல்லைங்களா. அப்போ வாரணம் இது வாரணம் பண்ணிட்டோம். இந்த பிளாஸ்டிக் ஆட்டோ பண்ணுறோம், இந்த பிளாஸ்டிக் ஆட்டோ மாதிரி தான் இருக்கும். அந்த உள்ள இது மாதிரி கம்பி மாதிரி இல்லை, டயர் வர மாதிரி இருக்குது, இந்த டயர் வர மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் ஆட்டோ இது, பிளாஸ்டிக் ஆட்டோ கலர் வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு குவாலிட்டி தெரியும் எப்படி இருக்கும் உங்களுக்கு, குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இது ஒரு பிளாஸ்டிக் ஆட்டோ ஓகேங்களா, எனக்கு தெரியும் பிளாஸ்டிக் ஆட்டோ தான் அது. அப்புறம் வந்து கண்ணாடி டிஃப்ரெண்ட்டு, இதில் கண்ணாடி போட்டிருக்கோம் எல்லா ஆட்டோக்கும், இது கண்ணாடி இருக்காது, கண்ணாடி இருக்காது, கோட்டையாக இருக்கும். மழை பெஞ்சா கூட கண்ணாடிக்கு தண்ணியால் உள்ளே வந்துடும், அது மாதிரி இருக்கும். நம்ம என்ன மழையில் ஏற்க போகிறோம்.
வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மினியஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், பாய். முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் இருக்கு, 05 05 தான் இருக்கு. இப்போ வந்து 600. இப்போ வந்து 600 தான் இருக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க என்ன டிஃபரன்ஸ், என்ன காம்போ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?